வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேஎஸ் வெங்கட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தாபா அப்படின்ற இடத்துல தாங்க இருக்கோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆந்திராவில் போய் காலைவிடும் திருவிழாலாம் முடிச்சுட்டு மதியம் வந்து லஞ்சுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் ஒரு 7 பேர் போயிருந்தோம். ஸோ காரில் தான் போயிருந்தோம். ஸோ ஃப்ரெண்டு கடை வந்து இது தாபா வச்சுருக்காரு. ஸோ இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த வேலூர்லேருந்து நம்ம ஒடுக்கத்தூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கரடிக்குடி அப்படின்ற இடத்துல தான் இந்த தாபா வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. ரோடு ஓரத்துலேயே இருக்குது, எங்கேயும் உள்ளெல்லாம் போக தேவையில்லை. ஸோ ஜிஎஸ்டி தாபா இங்கே வந்து பார்த்திங்கன்னா A to Z வந்து எல்லாமே கிடைக்குதாங்க. நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த தாபாவில் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த தாபாவில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிக்கனு, மட்டனு, ஸோ நாட்டுக்கோழி எல்லாமே, நண்டு கிண்டு எல்லாமே கிடைக்குது. ஸோ எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து அவர் வந்து சொல்லுவாப்பில். ஸோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தாபாக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் தாபா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பீஸ்ஃபுல்லாக இடத்துல தாங்க தாபா இருக்குது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா கட்டில் வரைக்கும் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ 2 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நீட்டாக இருந்தது. நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக உட்காந்துட்டாங்க. ஸோ உட்காந்துட்டு பசி வேறு 3 மணி ஆகிடுச்சிங்க. நம்ம அங்கேருந்து வரதே 1 மணிக்கு கிளம்பணும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 மணி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தாபாவுக்கு வந்துட்டோம். ஸோ தாபாவில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் வந்து மெனு கார்டும் இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன ரேட்டுன்றதும் நம்ம அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நூடுல்ஸ் இருக்குது, ரைஸ் நூடுல்ஸ், தந்தூரி ரொட்டி, நான் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன், நண்டு, எறா, சன்னா மசாலா, தால், மஷ்ரூம் இருக்குது, பக்கோடா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். தந்தூரி ரொட்டிலேருந்து எல்லாமே இருக்குண்ணா. ரேட்டுண்ணா ரேட்டெல்லாம் மாமூல் ரேட்டு தானே. ரைஸ் வந்து 70 ரூபா, சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் 60 ரூபா, ரொட்டி வந்து ஒன்று 10 ரூபா, பட்டர் ரொட்டி 15 ரூபா, நான் வந்து பிளைன் 20, பட்டர் ரொட்டி, பட்டர் நான் 30 ரூபா, ரொட்டி 10 ரூபா தானே. புல்கா இருக்குது, ரொட்டி எல்லாம் 10 ரூபா தான். நான் மட்டும் 20 ரூபா, பட்டர் ரொட்டினா 30 ரூபா வரும், அவ்வளோதான். கிரேவி வந்து சிக்கன் கிரேவி 100 ரூபா, தால் ஃப்ரை 60, சன்னா மசாலா 70, அதெல்லாம் அவ்வளோதாண்ணா ரேட்டெல்லாம். இந்த கடை எங்கே இருக்குது எக்ஸாக்டாக லொக்கேஷன் அது வேலூர் டு ஒடுக்குத்தூர் போகிற ரூட்னா அது. கரடிக்குடி ஸ்டாப்பு. ஜிஎஸ்டி மகால் இங்கே இருக்குது. ஜிஎஸ்டி மகால் பக்கத்தில் ஜிஎஸ்டி தாபா. ஜிஎஸ்டி மகால் பக்கத்தில் ஜிஎஸ்டி தாபா நம்மளது 2 பேர். ஃபோன் நம்பர் 9965035230. நாங்கள் கொஞ்சம் அன்டைமில் போனதுனால பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கேட்டிருந்தோம். நாட்டுக்கோழி கிடைக்கல. இது வந்து நார்மல் பிராய்லர் கோழி தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து எல்லாம் ஒவ்வொரு கப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சில்லி சிக்கன் வறுவல் கேட்டிருந்தோம். ஸோ சிக்கன் வறுவலாம் போட்டு எங்கள் தம்பி ஒருத்தர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஸோ சூப்பராக வறுத்து எடுத்துருந்தாப்புல. வறுத்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே கிளம்புனோம். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா ருசித்து சாப்பிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இதுதாங்க அந்த சிக்கன் 65 நல்லா முறுவலாக வந்து போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வந்து நாங்கள் கொஞ்சம் அன்டைமில் வந்ததுனால எங்களுக்கு தேவையானது வந்து கிடைக்கல. ஸோ எல்லாருமே ஜாலியாக ரொட்டியெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு செம்மையாக வந்து சாப்பிட்டாங்க. ஸோ சுக்கா ரொட்டி தாங்க. இது பார்த்திங்கன்னா நார்த் சைடு தான் வந்து இந்த தாபாவில், அதே போல் நார்த் சைடு தான் இந்த ரொட்டியெல்லாம் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ நான்லாம் யூபியில் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன். இது கூட டாலெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். சுட சாப்பிடும் போது தான் செம்மையாக இருக்கும். ஸோ பசங்கள்லாம் வந்து நீட்டாக வந்து சாப்பிட்டாங்க. ரொட்டி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. செம்மையாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ இன்னொரு முறை வந்து நல்லா வெயிட்டாக வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை வந்து சாப்பிட்டு கிளம்புனோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கனும் 4 ரொட்டியும் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 2 ரொட்டி முன்னாடியே கொடுத்துட்டாங்க, அதை சாப்பிட்டேன். ஸோ அடுத்தது அண்ணனா லாஸ்ட்டாக வந்து அண்ணங்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பும். ஓகே, நல்லாச்சு. இன்னொரு நாளைக்கு வரேன் கண்டிப்பாண்ணா. கண்டிப்பாக வந்து ஓகே அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் தான். ஸோ யதார்த்தமாக வந்தோம் சாப்பிட முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம்.